வே டு தமிழ்நாடு சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் யாருடன் கூட்டணி வைப்பார், கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். 108 இடத்துல பெரும்பான்மையாக வந்து டிவிகே கட்சி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு தகுதி பெறலை. இன்னும் 10 எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட் வந்து தேவைப்படுது. இந்த சூழ்நிலையில் நிமிடத்திற்கு நிமிடம் ஒரே பரபரப்பான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிட்டு இருக்கு. யாரோட கூட்டணி வைக்க போகிறாரு விஜய், இதற்கான வாய்ப்புகள் தற்சமயம் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 1 டிவிகே ப்ளஸ் பாமக ஒரு 5 இடம் ஜெயிச்சிருக்காங்க, ப்ளஸ் காங்கிரஸ் வந்து ஒரு 5 இடம் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க சேர்ந்தாங்க அப்படின்னா 118 இடம் வந்து கிடைச்சிடும். ஈஸியாக வந்து ஆட்சியை வந்து அமைச்சிடலாம். ஆனால் இதில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பாமகவில் வந்து சௌமியா அன்புமணிக்கு வந்து துணை முதல்வர் பதவி கேட்குறாங்க. அதனால் இந்த கூட்டணி கடினம். இதற்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டிவிகே ப்ளஸ் ஏடிஎம்கே, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெஜாரிட்டி கூட்டணியாக இருக்கும். ஆனால் இதுலேயும் வந்து பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இவங்க வந்து 45 இடத்துக்கு மேலே வந்து ஜெயிச்சிருக்காங்க ஏடிஎம்கே. அதனால் வந்து உங்களுக்கு ஆட்சிலையும் பங்கு கேட்பாங்க, அதே போல் வந்து அதிகாரத்திலையும் பங்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதை தவிர்த்து நமக்கு அடுத்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா டிவிகே, பாமக, ஐயுஎம்எல், சிபிஐ இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கலாம். இதுலேயும் பாமக இருக்கிறதுனால அந்த துணை முதல்வர் பதவி அப்படின்றது யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து வந்து 4வது பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிவிகே, காங்கிரஸ், ஐயுஎம்எல், சிபிஐ இவங்களோட வந்து கூட்டணி வைக்கலாம். இப்போ இருக்க சூழ்நிலையில் காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறப்ப டிமாண்ட் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி டிவிகே யாரோட கூட்டணி வச்சாலும் அதிக அளவில் சமரசம் செய்வதற்கான வாய்ப்பே இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் சில நாட்களில் இதற்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி.